Fifth question, suggest ways of teaching vocabulary to young learners at the school level. ஸ்கூல் லெவலில் யங் லேர்னர்ஸ்க்கு எப்படி நம்ம vocabulary டீச் பண்ணுறது அப்படின்னு நிறைய வேஸ் இருக்குது நம்ம vocabulary டீச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா, டீச்சர் வந்து சில லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை கொடுத்துருவாங்க. லைக் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு, ஒரு 4 வேர்டு கொடுத்து ரெண்டு வேர்டாக கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் வேர்டு இருக்கும், அடுத்த ஹாஃப் வேர்டு அந்த ஆப்ஷனில் வேறு எங்கேயாச்சும் இருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. இதில் நீ எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு தெரியும். அடுத்து வந்து இது ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கணும், ஒரு வேர்டை ஹாஃபாக கட் பண்ணிக்கணும், இது கூட வேறு எந்த வேர்டு சேர்ந்துச்சுன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க வைக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 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 சாங் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சாங் லைக் த ஃபாலோவிங் கேன் ஆட் ஃபன், ஒரு சாங் மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் அதில் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபன் கொடுக்கணும். ஸோ ஒரு சாங் மாதிரி பாடி அதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்ல வைக்கலாம். இப்போது we will begin with the box and the plural is boxes. ரைமிங்ஸ் எல்லாம் இப்படி சாங் மாதிரி பாட வைக்கிறாங்க, அதே போல் தான் இதுவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிங்குலரில் பாக்ஸ் அப்படின்னா ப்ளூரலில் பாக்ஸஸ்ன்னு வருது, ஆக்ஸ் அப்படின்னா ஆக்ஸஸ்ன்னு வருது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான, இப்போ நம்ம இதெல்லாம் பாக்ஸஸ் கூட நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்கும் தெரியும். இந்த கூஸ் அப்படிங்கிறதுக்கு கீஸு, மூஸ் அப்படிங்கிறதுக்கு மீஸ், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் தெரியாதுல்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நாம் இதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸு கொடுத்துருவாங்க. ஒரு ஆல்ஃபபெட்டில் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸு கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீ ஒரு வேர்டை உருவாக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, RABST அப்படின்னு இருக்குன்னா இதில் நம்ம ரேட் அப்படிங்கிறோட போடலாம், RAT அந்த ரேட் போடலாம்ல, அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே ஒரு லாங் வேர்டை கொடுத்து அதுக்கு ஸ்பெல்லிங் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்குவாங்க. இப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஆட் மேன் அவுட். இப்போது வந்துட்டு எக்ஸாம்பிள் பாரு, ட்ரீ, கிராஸ், கார்ஸ், வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே இந்த மற்ற 3, இந்த கார்ஸ் அப்படிங்கிறத தவிர மற்ற 3மே இந்த க்ரீனரி ஐட்டம்ஸாக இருக்குது. இது மட்டும் வெஹிக்கிள் ஐட்டம்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஆட் ஒன் அப்படின்னு கண்டுபிடிக்க வைக்கணும். அடுத்து பசில்ஸ் வச்சு, லைக் இப்போது ஒரு ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, இப்படி நம்ம லெட்டர்ஸை கொடுத்து அப்போது நீ மொத்தமாக ஒரு பேக் அப்படிங்கிற வேர்டுக்கு நீ என்ன லெட்டர் எழுதுவ அப்படின்னு நீ கேட்டிருக்காங்க பாரு. பேகுக்கு பிக்கு என்ன ஃபஸ்ட்டு 2, ஏக்கு என்ன A, பிக்கு என்ன, ஜிக்கு என்ன 7 இல்லையா. ஸோ இது ஆக மொத்தம் 2 1 7 அப்படின்னு சொல்கிற வைக்கிறது. பசில்ஸ் லெட்டரையும் நம்பர்ஸையும் கம்பைன் பண்ண வைக்கிறது. அடுத்து ரிடில்ஸ் கேன் யூஸ்ட். ரிடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு இட் ஹேஸ் லெக்ஸ் பட் கேனாட் வாக் இப்படி சொல்கிறோன்னா இதுக்கு லெக் இருக்குது, பட் ஆனால் வாக் பண்ணாது. ஒரு வேர்டில் ஃபுட் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாங்க, ஃபுட்பால். இப்போ ஃபுட் அப்படிங்கிறது லெக்கு தானே, பாதம் தானே. லெக் இருக்குது ஆனால் வாக் பண்ணாது அப்படின்னா அது என்ன, ஃபுட்பால் நம்ம கண்டுபிடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி அவங்களை திங்க் பண்ண வச்சு கண்டுபிடிக்க வைக்கிறது, அப்படி வைக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து கெஸ்ஸிங் வேர்ட்ஸை வந்து கெஸ் பண்ணுறது. இப்போது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த வேர்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண வைக்கிறது. அது எந்த வேர்டாக வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி கெஸ் பண்ண வச்சோன்னா அவங்க ஈஸியாக vocabularyயை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்ட் டிரைவேஷன் கேம்ஸ், வேர்ட் டிரைவ் பண்ணுறது. இப்போது ஒரு அஃபிக்ஸு கொடுத்தோ இல்லை அஃபிக்ஸு கொடுத்தோ இல்லை ப்ரிஃபிக்ஸு கொடுத்தோ சஃபிக்ஸை கொடுத்தோ இல்லை ப்ரிஃபிக்ஸை கொடுத்தோ நாம் ஒரு இது பண்ணலாம். இப்போ வந்து டிஸ்லைக் அப்படிங்கிறது டிஸ் மட்டும் கொடுத்து லைக் வந்து டேஷ் கொடுக்கலாம். இல்லை லைக் கொடுத்து முன்னாடி டேஷ் கொடுத்தோன்னா அதில் டிஸ் தான் வரும், இல்லாட்டி அன் வரும். அந்த மாதிரி நாம் சொல்ல வைக்கலாம். அடுத்து ஈவன் சிம்பிள் கிராஸ் வேர்ட் பர்சன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இப்போது வந்துட்டு கவ் அப்படின்னா அதுக்கு இந்த பக்கம் கிராஸ், கவ் வந்து கிராஸ் தானே சாப்பிடும், அந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் கிராஸ் வைக்கலாம். அப்படி வச்சு இது வந்து பசில்ஸ் கொடுக்க வைக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து டெஃபனிஷன்ஸு. இப்போ வந்துட்டு ஒரு நேம் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் சொல்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பிளேஸ் சொல்கிறோம், இல்லை ஏதோ ஒரு குவாலிட்டிஸ் ஏதோ ஒன்று சொல்கிறோன்னா அதை சொல்லி அதான் இங்கே ப்ரொஃபஷன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, டாக்டர் ஹூ அட்டென்ஸ் டு டீத்,
இப்போது ப்ரொஃபஷன் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் பற்றி தானே. ஸோ இந்த டாக்டர் அப்படிங்கிறவர் டீத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த டாக்டருடைய நேம் என்ன? டென்டல். இந்த மாதிரி அவங்க சொல்ல வைக்கலாம். அடுத்து வேர்ட் செட்ஸு, ஒரு வேர்டை வந்து செட் பண்ணுறது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பற்றி சொல்லுங்கள். ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் பாய் இருக்காங்க, கேர்ள் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து சொல்ல வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு சைல்டு, பாய், கேர்ளு, இன்ஃபேண்ட்டு, யங்ஸ்டர், டீனேஜர், இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. அதில் ஹியூமன் பீயிங்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் இப்போ ஒரு ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துக்கிறோன்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும். ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏரோப்ளைன் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸ், நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நேம் நம்மளுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறது இது மூலயமா நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு கேம் டைப்பில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னது? பேர் வேர்ட்ஸ் given below and roughly similar as meaning roughly opposite connects. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேர்டு, இப்போ நம்ம நெவர் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா நெவருக்கு ஆப்போசிட் என்ன? ஆல்வேஸ். எப்போவுமே இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டு எப்போவுமே அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது 2 × 7 14 அப்படின்னு இருக்குல்ல. அப்போ இந்த 2க்கும் இந்த 14க்கும் நடுவில் வேறு என்னென்னலாம் இருக்குது? அதுதான் அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கும், நம்பர் இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இது வரும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வைக்கிறது. ஸோ நெவருக்கு அப்புறம் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணால் ரேர்லி. எப்போவுமே இல்லை அப்படின்னா எப்பாவது லைட்டாக, ரொம்ப எப்பாவது அப்படிங்கிறது ரேர்லி, சம்டைம்ஸ்ங்கிறது சாதாரணமாக எப்பாவது, ஆஃபன்கிறது இருக்கலாம். இந்த மாதிரி போகும்பொழுது லாஸ்ட்டாக எப்போவுமே அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ 0%லேருந்து 100% வரைக்கும் அந்த ஒரு வேர்ட் வந்து நிறையுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ரன்னிங் கான்டெக்ஸ்ட். 12th வந்து ரன்னிங் கான்டெக்ஸ்ட்டு. இப்போது ஒரு காம்போசிஷன் எழுத சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு எர்த்குவேக்கு, இல்லை ஒரு ஃப்ளூடு, இல்லை தண்டர், இல்லை கொலாப்ஸு, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி எழுத சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டோரியில் இப்போ ஒரு 45 minutes அந்த ஸ்டோரி லெசன் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த டீச்சர் வந்து அட்லீஸ்ட் 5 to 7 நியூ வேர்ட்ஸையாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்பெல்லிங் கேம்ஸ். ஒரு நியூ வேர்டை கொடுத்து இல்லை ஒரு நியூ ஸ்பெல்லிங்கை கொடுத்து அதை வந்து சொல்ல வைக்கிறது, ஸ்பீக் பண்ண வைக்கிறது. அப்படி ஸ்பீக் பண்ண வைக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் கூட ஜாஸ்தியாகும். ஒரு நோட் புக்கில் எழுதலாம், வேர்டைவோ இல்லை ஏதோ வந்து நோட் புக்கில் எழுத சொல்லலாம். போர்டில் எழுதி போட்டு என்னங்கிறது பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் கேம்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து வேர்டை வந்து பில்ட் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு கேம் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர், இப்போ ரேஸ் அப்படின்றது லெட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், RACE ரேஸ். இப்போ லாஸ்ட்டாக ஈல முடியுது, அப்புறம் அடுத்த வேர்டு வந்து ஈல ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், அப்போ ஒரு லாஸ்ட்டில் இந்த லெட்டரில் முடியுது, அடுத்த லெட்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேம் வைக்கிறோம் இல்லையா. இது மாதிரி வேர்டில் கூட நம்ம கேம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மேட்சிங் கேம்ஸ். அதான் இப்போது ஒரு சேரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த சேரிட்டிக்கு எதோட கம்பேர் ஆகும். இப்போ ஹெல்ப் டு புவர் அப்படிங்கிறது இதாகும், கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம வந்துட்டு சேல்ரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மந்த்லி நம்ம அதுக்கு ஒரு வாங்குவோம் அப்படின்றக்காக நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான மேட்சிங் கேம்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பண்ண வைக்கலாம். அடுத்து கம்ப்ளீஷன்ஸ். இப்போ ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு டேஷ் மட்டும் கொடுத்து ஏதாவது அதுக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அதை போடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பர்சன் ஹூ இஸ் லவ்டு வெரி மச் இஸ் என் மாம் அப்படின்னு போடலாம், டேட் அப்படின்னு போடலாம், ஃப்ரெண்ட் அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்வீட் ஸ்மெல்லிங் மீன்ஸ். இப்போ ஸ்வீட் ஸ்மெல்லிங் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல், ஃப்ராக்னன்ஸ், பியூட்டிஃபுல், குட் ஃபார் ஹெல்த். இப்போ ஸ்வீட் அப்படிங்கிறது குட் ஃபார் ஹெல்த்தாக இருக்கலாம் மேபி அப்படின்ற ஒரு தாட் அவங்க ஆனால் இது கரெக்ட் ஆகுமா? ஆகாது. பியூட்டிஃபுல், ஸ்வீட் ஸ்மெல்லிங் அப்படிங்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கூட லைட்டாக வருது, ஆனால் ஸ்மெல்லிங்கோடு கலந்து வருது அப்படிங்கிறனால அது ஃப்ராக்னன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு அவங்களவே யோசிக்க வைக்கணும்.
அடுத்து சிமிலர் ஆர் டிஃப்ரென்ஸ். ஒரு 2 பிக்சர் கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுலேயுமே ஹார்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன இதுனால, ஒரு சின்ன கொம்புனால அது என்ன ஆயிடும், யூனிகார்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் நம்ம வந்துட்டு வேர்ட்ஸ் மீனிங் வொக்காபுலரி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை நம்ம கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ.